உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து ஜூன் மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த ஜூன் மாத பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள குடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மெயினா வந்து இது கோச்சார பலன்கள் இல்லையா? அப்போ கோச்சாரத்தில கோச்சாரம்ன்றது வந்து தற்கால சூழல்ல வந்து ஒவ்வொரு எந்தெந்த ராசி மண்டலத்தில என்னென்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத வச்சு எடுத்துக்க போறோம். மாத கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள் நம்ம வந்து கிரகங்கள பிரிக்கிறோம். இப்போ ஆண்டு கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வியாழன், சனி, ராகு, கேது இவங்க 4 பேர் வந்து ஆண்டு கிரகங்கள். மாத கிரகங்கள் நம்ம சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்கலாம் வந்து மாத கிரகங்கள். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நிலையில இருந்து நம்ம ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள குடுக்க போறாங்க, லாப பலன்கள குடுக்க போறாங்க, என்னென்ன விஷயத்துல நம்ம கவனமா இருந்துக்கிறணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதியே வந்து குரு பெயர்ச்சி ஆயிட்டாரு. திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் கணித முறையில சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால, ஜூன் மாதம் 2ஆம் தேதி கணக்குப்படி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணித கணக்குப்படி வந்து குரு பயிற்சி இருக்கு. அதாவது வாக்கியப்படி ஏற்கனவே ஆயிடுச்சு. அதாவது ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஆனது. திருக்கணிதப்படி ஒரு 8 நாள் பின்னாடி ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகுறதா இருக்கு. அதுக்கடுத்தா ஜூன் மாதத்துல இன்னும் சில மாதப்பு கிரகங்கள் பயிற்சியெல்லாம் இருக்கு. புதனுடைய பயிற்சி இருக்கு, சுக்கிரனுடைய பயிற்சி இருக்கு. சூரியன் தன்னுடைய மிதுன வீட்டுக்கு வரப்போறாரு. செவ்வாய் ரிஷபத்துக்கு வரப்போறாரு. இப்படி நல்ல நெறைய மாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, வியாழன் உச்சம் பெற்ற வியாழனோட கடகராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய வியாழனோட இன்னொரு சுபகிரகமான சுக்கிரனும் சேரப்போறாரு. இந்த வியாழன், சுக்கிரன் இவங்கலாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி புதனும் அந்த ராசியில வந்து சேர்ந்துறாரு. ஸோ அந்த புதன், சுக்கிரன், குரு இந்த சேர்க்கைலாம் இருக்கக்கூடிய அந்த சுபத்துவமான ஒரு நேரமெல்லாம் வந்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதம் வந்து உள்ளபடியே நெறைய யோக பலன்கள வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குடுக்க போறாங்க. தொடர்ந்து காணொளிய பாருங்க. நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் வாழக்கூடிய, பாலிசியோட வாழக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறந்த அற்புதமான யோக காலம் அப்படின்றதுல சிறிதுளியும் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா, அந்த ஜூன் மாதத்துல பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லப் போறேன். அதாவது நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு முயற்சியில இருக்கீங்க. அத செய்வோமா வேணாமான்ற ஒரு தயக்கம் இருந்துட்டு இருக்கு. ஆனா காலத்தின் கட்டாயம் நீங்க அத செய்யணும். அதாவது ஒரு வீடு மாறுறதா, இடம் மாறுதலா இருக்கலாம். இல்ல ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போறதா இருக்கலாம். பிசினஸ பண்ணிட்டு இருந்து அத விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா? இல்ல வேலை பார்த்துட்டு இருந்துட்டு பிசினஸ்க்குள்ள வந்துரலாமா? இப்படியான மல்டிபிளான ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டைம்ல வந்து நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில இந்த முடிவுகள் எடுத்தா சரியா வருமா? அப்படின்னா, தாராளமா நீங்க நெனச்ச மனசுல பட்ட விஷயத்த சந்தோஷமா செய்யுங்க. நிச்சயமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க. இத செய்யணும், செய்யக்கூடாதுன்றத தாண்டி, இத நீங்க செய்வீங்கன்ற சூழல்ல இருக்கீங்க. ஸோ அப்ப அந்த ஒரு அ அந்த முயற்சிய நீங்க கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அது உங்களுக்கு நல்ல பலன குடுக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாத கோச்சார நிலைகள் நல்லா இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். நீங்க எடுத்த முயற்சிய நீங்க நெனச்ச விஷயத்த புது முயற்சிய செய்றதுனால உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு புது பிறவி எடுத்த மாரியே உங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்துல நிச்சயமா நடக்க போகுது. ஆ அதாவது புது பிறவி எடுத்து நம்மளுடைய பாவ, புண்ணியங்கள், கர்மா எல்லாம் ஒழிஞ்சு ஒரு புது ஃப்ரெஷ்ஷான லைஃப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அப்படின்ற அளவுக்கான ஒரு சிறப்பான ஒரு காலமா வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த புதுமையான சிந்தனைகள் அந்த மாற்றி யோசிக்கிறதுலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரியான மதிநுட்பத்தாலேயும் நீங்க வந்து நல்ல பேரும் புகழும் அடைய போறீங்க. காரணம் வந்து 6ஆம் இடத்துல ராகு தான் வந்து அந்த அந்த ஒரு மதிநுட்பத்த குடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஏன் இந்த விஷயத்த இப்படிதான் செய்யணுமா? இந்த மாரி செஞ்சா நான் சக்சஸ் குடுக்காதா? அப்படின்னு புது முயற்சிகளெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தைரியமா ஒரு மதிநுட்பத்தோட செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அந்த புது புது முயற்சிகள் எல்லாம் வந்து உலகமே அத வந்து செய்யாதன்னு சொன்னாலும் நீங்க தைரியமா செய்யுங்க. உங்க மனசுல பட்டது, உங்களுக்கு உங்க அறிவுக்கு எட்டுனது கண்டிப்பான முறையில அதுதான் சரியானதா இருக்கும். அத செய்யும் பட்சத்தில உங்களுக்கான வெற்றியும், புகழும் உங்கள தேடி வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எடுத்த காரியத்த ஒத்த கால்ல நின்னு சாதிக்கக்கூடிய ஒரு அ யோகம் வந்து உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாரெல்லாம் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ, அவங்க முன்னாடி நீங்க நெனச்சத என்னால முடியும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாவும் பண்ண முடியும் அப்படின்னு செஞ்சு காட்டக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து கன்னி ராசிக்காரர்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப பலமா இருக்கு. நான் எல்லா வகையிலுமே சொல்றேன். நீங்க யோசிக்கிற விஷயங்கள், செய்யணும்னு நெனைக்கிற விஷயங்கள், யாரெல்லாம் உங்கள வந்து தாழ்த்தி நெனைக்கிறாங்களோ, உங்களால முடியாதுன்றாங்களோ, அந்த விஷயத்தெல்லாம் சாதிச்சு காமிக்கக்கூடிய ஆற்றலும், வலுவும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு பலமா குடுத்துட்டு இருக்காங்க. பொதுவாவே கன்னி ராசிக்காரர்களோட இயல்பும் அதுதான். அவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா, அத நான் சாதிச்சு காட்டுவேன்னு சாதிச்சு காட்டக்கூடிய ஆளுகள் தான் வந்து கன்னி ராசிக்காரர்கள். ஸோ அந்த வகையில வந்து இந்த காலகட்டமும் அப்படிதான் இருக்கு. ஆ
அப்படி சுத்தி இருக்கவங்க அப்படிலாம் பேசினா கூட, என் மனசுக்கு இது சரின்னு பட்டுருச்சு. இதுதான் சரி. அத நான் செய்வேன் அப்படின்னு துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அந்த செயல் மூலியமாலாம் வந்து நீங்க உங்களுக்கு நல்ல பேரும், புகழும், நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. அதுபோக வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகங்களான சுக்கிரனும், வியாழனும் சேர்ந்து லாபஸ்தானத்தில இருக்கிறதுனாலயும், இவங்களுக்கு திரிகோணத்தில 7ஆம் இடத்துல, அதாவது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிற இடத்துலருந்து 5ஆம் இடத்துல குருவும், சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்காங்க. குருவும், சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து முழு சுபகிரகங்கள் குருவும், சுக்கிரனும் இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் இடத்துல சனி இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, கிரக தொடர்பு. கோச்சார நிலையில கிரக தொடர்பு ரொம்ப அருமையா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விருப்பங்கள் எதுவா இருந்தாலும், அத நீங்க ரொம்ப எளிமையா சாதிச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியா ஒரு விஷயம் செய்யணும், சாதிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நெறைய காசு, பணம் வேணும்னு வந்து நீங்க தயங்கவே மாட்டீங்க. நான் நெனச்சுட்டேன் இத செஞ்சுருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்க மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். நான் சொல்ல வர விஷயம் அதுதான். உங்களுடைய மனநிலைய பொறுத்து தான் அதாவது கோச்சார கிரகங்கள் சாதகமா இருக்கு. அத பயன்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. அத நான் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. நீங்க நெனச்சத எதுவா இருந்தாலும் அத செய்யுங்க. அது கண்டிப்பா 100% வெற்றியா வரும் அப்படின்றத சொல்றேன். அதுக்கான காரணமா நான் சொல்றது வந்து சனி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டசனி. கண்டசனின்னே உங்கள பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. அத பத்திலாம் கவலையே படாதீங்க. அது ஒரு துளி கூட உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. காரணம் உங்களுக்கு ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு நிக்கிறாரு. ஓராண்டுக்கு அவருடைய பார்வை சனிக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்ததா சனி வந்து இருக்கக்கூடிய வீடே வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வீடு தான். ஒரு சுபத்துவ கிரகத்தோட வீட்ல இருக்கக்கூடிய சனி பகவான், அதெல்லாம் விட தாண்டி அ சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு யோகர். யோகத்த செய்யக்கூடிய பூர்வ புண்ணிய குலதெய்வத்த குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அவர் 7ஆம் கேந்திரத்தில ஏறி நிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குலதெய்வம் உங்கள பார்த்துட்டு இருந்தா, உங்களுக்கு நல்லது தானே செய்யும். கெட்டது எப்படி செய்வாங்க? விதி அடிப்படையில நம்ம 7ஆம் இடத்துல கண்டசனி அப்படின்னு பொதுவா மித்த ராசிகளுக்கான பாதிப்பை ஏற்படுத்தலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருன்னா பலமா இருக்காருன்னு அர்த்தம். சனி பலமா இருந்தா உங்களுக்கு நல்லதுன்றது தான் இங்க வெளிப்படையா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குருவுடைய பார்வை, குருவுடைய தொடர்பு, குருவுடைய வீடு இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவும், சுக்கிரனும் இணைவு பெற்று லாபஸ்தானத்துல இருக்கிறதே வந்து மிக சிறந்த யோகம். எல்லா எல்லா வகையிலயுமே திருமணம், அ வீடு, மனை வாங்குறது, வண்டி வாகன யோகங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, குழந்தைகளுக்கான நல்ல கல்வி, அவங்களுக்கான சொத்து சேர்க்கிறது, இப்படி பல வகையில உங்களுக்கான ஆரோக்கிய மேம்பாடு எல்லாமே சிறப்பா இருக்குன்றதுக்கான ஒரு அற்புதமான காலமா வந்து இந்த மாத துவக்கமே இருக்கு. அதுக்கு அடுத்ததா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், புதன் சேர்க்கை ஏற்பட போகுது. அந்த புதன், சூரியன் சேர்க்கைன்றது வந்து புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் உள்ள ஒரு நேரம். இது புதாதித்ய யோகம்ன்றது செல்வாக்கு, சமூக செல்வாக்கு, சமூக அந்தஸ்துல நம்மளுடைய நிலை உயர்றது, நம்மளுடைய செல்வாக்கு கூடுறது, மதிப்பு கூடுறது, பொருளாதாரம் நிலை நல்லா இருக்கிறது, எல்லாமே இந்த புதாதித்ய யோகம், நல்ல கல்வி எல்லாமே கிடைக்கும்ன்றத சொல்லலாம். எல்லா வகையிலுமே இந்த மாதம், ஜூன் மாதம் ரொம்ப சிறப்பாவே கன்னி ராசிக்காரர்களுக்கு. அதனால நீங்க மனசுல நெனைச்சத செயல்படுத்துங்க. செயலுக்கு வாங்கும்போதோ, செயல் தான் உலகின் சிறந்த சொல் அப்படின்னு சொல்ற மாரி, நீங்க நெனச்சிட்டு இருக்கிறத யோசிச்சுக்கிட்டே இல்லாம, சடனா வந்து காரியத்துல இறங்குங்க. உங்களுக்கு வெற்றி எளிதா வந்து கிடைச்சிரும். எனிவே சிறப்பாவே இருக்கு. இந்த மாதம் கோச்சார நிலைகள், கிரக நிலைகள் ரொம்ப நல்லாவே இருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலக நாடுகளுக்கு இடையில இந்த போர் பதற்றம், அதனால வந்து விலைவாசி உயர்வு, இந்த கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோலியம் தட்டுப்பாடு, இந்த மாரி நெறைய சிக்கல்கள் நம்ம வந்து உலகம் சந்திச்சுட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து அ நம்ம குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து திருக்கணிதப்படி கடக ராசிக்கு உச்ச வீட்டுக்கு வரப்போறார். குரு உச்ச பலம் பெற்றாலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசர் அதாவது நாடுகளுக்குடைய தலைவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோவ தாபங்கள், அந்த போர் வெறி இது எல்லாமே வந்து குறைஞ்சிரும். அவங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம் ஏற்பட்டு, அன்பு மேலோங்கும். எப்படிப்பட்ட மனிதரா இருந்தாலும் சரி, குருவுடைய நிலை நல்லபடியா வரதுனால, குரு வந்து முழுமையான சுப கிரகம்ன்றதுனால, குரு பலம் பெறுறது இந்த ராசிக்கு, அந்த ராசிக்குன்னு இல்லாம உலகத்துக்கே நல்லது. குருவுடைய உச்ச பலம் அடையிறது தான் இப்ப நமக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு வடிகாலா நான் பார்க்குறேன். அதாவது நான் வந்து இப்ப இந்த மாதிரி பதட்டமான போர் சூழல் இருந்துட்டு இருக்கு. இந்த நேரம் வந்து நமக்கு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி வாழ்வியல் சூழல்கள் இருக்கும்? அப்படின்றத பத்தி பார்க்கும்போது, ஒரே ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னா, அது என்னன்னா குருவுடைய பெயர்ச்சி தான். குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டா, எல்லாத்துக்கும் நல்லது நடக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா உண்டு. அது உண்மையும் கூட. குரு பலம் பெற்றாச்சு அப்படின்னா, அ ம உலகுல எல்லாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு அமைதியும், சாந்தமும், நிதானமும் வரும். ஒரு விட்டு குடுத்து போகக்கூடிய மனப்பான்மை வரும். இது அரசர்களுக்கும், அதாவது நாட்டோட தலைவர்களுக்கும் அந்த மனநிலை வரும்ன்றத நான் உறுதியா நம்புறேன். அ ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து இந்த போர் பதற்றங்கள்லாம் குறைஞ்சு, அ இந்த பொருளாதார நிலைகள்ல உயர்வு ஏற்பட போகுது. விலைவாசி உயர்வுகள் வந்து சீராகும். இந்த தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்கு வந்து நம்ம பயப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமா போகாம நல்ல விதமா மாறிரும் அப்படின்றத நான் முழுமையா நானும் நம்புறேன்.
ஜோதிட சாஸ்திரம் அதுதான். குரு பலம் பெற்றால் உலகத்துக்கு நல்லது. அது நடக்க போகுது. இவ்வளோ நாள் சிக்கல், போராட்டங்கள் கண்டிப்பான முறையில தீரப்போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் முன்னாடியே பல காலங்களா சொல்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த தசாப்தம் வந்து ஒரு கடுமையான ஒரு காலம் தான். இது வந்து ஒரு இந்த 10 ஆண்டுகளும் வந்து பார்த்தீங்கன்னா, ராகுவோட பிடியில சுழலக்கூடிய காலங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில இருக்கக்கூடிய பட்சத்தில இடைப்பட்ட இந்த 2 வருடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு. 2025மே ஓரளவுக்கு நல்ல ஆண்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததா 2026 இன்னும் 26 டூ 27 இன்னும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும். அதுக்கு மெயின் காரணமா, முக்கியமான காரணமா குரு உச்ச பலம் வர்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அதில இந்த ஜூன் மாதத்தில நடக்குதுன்றது எல்லா ராசிக்காரர்களும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேன். நான் வந்து இன்னும் சில ஆருட முறைகள்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த மாற்றங்கள்லாம் இனி வர காலம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சி வர்றது ஜோதிட கணிதப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆருட கணிதங்கள் படி பார்க்கும்போது வந்து கண்டிப்பான முறையில இனி வர எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் கணிதத்தில மூலம் ஆருட கணிதம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் வந்து இறையருளாலும் ஆ ஒவ்வொரு மக்களுடைய கஷ்டங்களும் நீங்கி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்த அடைய போறாங்க. கண்டிப்பான முறையில யார் யாரு முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்க. முயற்சி இல்லாம யாரும் முன்னேற முடியாது. நேரம் என்னதான் சாதகமா இருந்தாலும். அதனால அந்த சாதகமா நேரம் இருக்குன்றதுனால அத பயன்படுத்தி உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள வந்து எண்ணங்கள செயல்களாக்குங்க. நிச்சயமா வெற்றி பெற்று ஒவ்வொருத்தரும் மேன்மேலும் பெரிய உயரத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். கூடுதலா அடுத்தடுத்த மாத கிரகங்கள்ல சுக்கிரனுடைய நிலைகளும் நல்லாவே இருந்திருக்கு. இப்போ தற்சமயம் அவர் வந்து கடக ராசிக்குள்ள வரப்போறாரு ஜூன் மாதத்துல. அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்குள்ள வருவாரு. வரிசையா அவருடைய பயணமே ரொம்ப நல்லா இருக்கனால 2 சுபகிரகங்களும் நல்ல நிலையில இருக்கிறதுனால, இந்த இனி வர காலம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தைரியமா, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இப்ப நம்ம சொன்னது வந்து கோச்சார் தற்கால கிரக நிலைகள். நம்மளுடைய ராசி அடிப்படையில நம்ம ராசிக்கு சூரியன் எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, புதன் எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு, செவ்வாய் எங்க இருக்காருன்னு இப்படி எல்லா கிரகங்களையும் வச்சு நம்ம பலன் பேசியிருக்கோம். இதையும் தாண்டி ஜோதிடம்ன்றது வந்து இது மட்டும் இல்ல. இதையும் தாண்டி அ ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துடைய அமைப்பு எடுக்கணும். லக்னம் எடுக்கணும். லக்ன அதிபதியோட நிலை எடுக்கணும். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள பார்க்கணும். தசா புத்தி இப்போ நடப்பு நேரம் உங்களுக்கு நேரம் என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன தசா நடந்துட்டு இருக்கு? அந்த தசா கிரகம் உங்களுக்கு நட்பா, பகையா அப்படின்றத பார்க்கணும். இப்படி பல கணிதங்கள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியனோட நிலை. முக்கியமா வந்து தனிப்பட்ட ஜாதகத்திலயும் சரி, கோச்சாரத்திலயும் சரி, சூரியனுக்கு முன்ன பின்ன என்ன மாதிரியான கிரக சூழல்கள் இருக்கு? இதெல்லாம் பார்த்து தான் முழுமையா ஒரு ஜாதகத்துக்கான திருத்தமான பலன்கள சொல்ல முடியும். இப்ப நான் இங்க சொன்னது எல்லாமே, காணொளியில சொன்னது எல்லாமே, ராசி அடிப்படையில கோச்சாரங்கிற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க. கோச்சாரம்னா, ஒரு கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்காருன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் அத சொல்லியிருக்கோம். இது போக நம்மளுடைய சுய ஜாதகமும், அதில உங்களுடைய தசா புத்திகளும், லக்னமும், சூரியனோட நிலையும் எல்லாம் பார்த்து தான் இன்னும் சரியா துல்லியமான பலன்கள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம குடுக்க முடியும். நிச்சயமா அந்த மாதிரியான தேவை இருக்கும் பட்சத்தில எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல விதமா வழிகாட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.